கொலை நடுங்கி போகிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டேங்க. ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு டே 27 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறேன். நம்ம ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணி வச்சிருக்க இடத்துல இருக்குது என்னன்னு தெரியுதா? அதுதாங்க கடைசி முட்டை. லவ் பேர்ட்ஸ் குட்டி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த முட்டையை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். லவ் பேர்ட்ஸ் வேஸ்ட்லேருந்து அதை காப்பாற்றும் போது முட்டை உடஞ்சிருச்சுங்க. நான் அலண்டு போயிட்டேன். உள்ளே இருக்க குட்டி செத்துருமேனு அப்புறம் தான் தெரிஞ்சு உள்ள குட்டி எதுவும் இல்லை. நல்ல வேலைங்க. உள்ள குட்டி எதாவது இருந்துச்சுன்னா அந்த குற்றம் வச்சு நம்மளை சும்மா விட்டுருக்காது. அப்புறம் வேஸ்ட் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு பாட்டை துணியை வச்சு தொடச்சிட்டேன். ஏன்னா தண்ணி வச்சு கழுவக்கூடாதுன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட்டு 3 குட்டி எடுத்து உள்ளே வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அது ஓரளவுக்கு சைஸ் வந்துருச்சு. ஆனால் கடைசி 2 குட்டி இருக்கே பா, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். இது எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு வழியாக பக்குவமாக எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. ஹீட்டுக்காக எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நெருக்கமாக படுத்துருக்காங்க. 5 நாளைக்கு முன்னாடி மதர் பேர்டுக்காக ஐ இன்ஃபெக்ஷன் மருந்து வாங்கியிருந்தோம். அதை நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும். நாங்கள் அதனால் சாப்பிட வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி கொடுத்து நைஸாக கேட்ச் பண்ணிடலான்னு பார்த்தா உஷாராயிட்டாங்க. பக்கத்தில் வரவே இல்லை. அதோட நானே கை வச்சு பிடிச்சிட்டேன். டாக்டர் கொடுத்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை வாய் வழியாக ஒரு சொட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு தரோமோ அதே டைமிங்கு நாளைக்கும் கொடுக்கணும். தொடர்ந்து 5 நாள் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்தாச்சு. இன்னும் 4 நாள் கொடுக்கணும். நம்ம மூத்த பையனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். பேசாமல் சீட்டு குலுக்கி போட்டுடலான்னு இருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சீட்டு குலுக்கி போடுறதுல ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி அந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று வைக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அன்பான கமெண்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.